திரையுலகத்தில் கஷ்டப்பட்டு உயர்ந்த நடிகர் நடிகைகள் பலர் இருப்பாங்க. இன்னும் சிலர் பணக்கார குடும்ப பின்னணியோட சினிமாவில் நுழைஞ்சிருப்பாங்க. அப்படி செல்வாக்கு மிகுந்த குடும்ப பின்னணியோட திரையுலகத்தில் ஹீரோவாக அறிமுகமாகி தற்போது நகைச்சுவை நடிகராக வலம் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நடிகர் இருக்காரு. அவர் தான் சத்யன். இவரை சத்யன் அப்படின்னு சொல்றதை விட சைலன்சர் அப்படின்னு சொன்னாதான் ரசிகர்களுக்கு நல்லா தெரியும். தளபதி விஜய் சங்கர் கூட்டணியில் வெளிவந்த நண்பன் திரைப்படத்தில் சத்யன் சைலன்சர் அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாரு. அந்த படத்தில் சத்யனின் நகைச்சுவை படத்திற்கே சிறப்பம்சமாக அமைஞ்சு அந்த கேரக்டர் வழியாக சத்யன் இன்னும் ரசிகர்கள் மத்தியில் ரீச் ஆனது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கலாம். சத்யன் வலுவான குடும்ப பின்னணி சினிமாவுக்கு வந்தவர். சத்யனின் தந்தை பெயர் சிவகுமார். கோயம்புத்தூர் அருகே இவங்களுக்கு 500 ஏக்கர் நிலம், பெரிய பங்களா, இன்னும் பல்வேறு சொத்துக்கள்லாம் இருந்திருக்கு. சிவகுமார் சினிமா தயாரிப்பாளராகவும் இருந்திருக்காரு. நம்ம கட்டப்பா சத்யராஜ் இருக்காரு இல்லையா, அவருடைய சகோதரர் தான் சத்யனுடைய அப்பா சிவகுமார். அதாவது சத்யனுக்கு சத்யராஜ் பெரியப்பா, சிவகுமாருக்கு சத்யன் ஒரே மகன். அவங்களுக்கு அப்போது இருந்த 500 ஏக்கர் நிலம், பங்களா, பல்வேறு சொத்துக்கள் எல்லாமே இப்போ இருந்துச்சு அப்படின்னா திரையுலகத்தில் சத்யனை விட பணக்காரங்க வேறு யாருமே இருந்திருக்க மாட்டாங்களாமா. தென்னிந்திய சினிமாவில் பெரிய பணக்கார நடிகர்களுடைய பட்டியலில் நாகார்ஜுனா தான் இப்போ முதலிடத்தில் இருக்காரு. சத்யனுடைய குடும்பம் தங்களுடைய சொத்துக்களை பறிகொடுக்காம பாதுகாத்து வச்சிருந்தாங்க அப்படின்னா நாகார்ஜுனாவை விட அவங்க தான் இன்னைக்கு தென்னிந்திய சினிமாவில் பெரிய பணக்காரங்களா இருந்திருப்பாங்களாம். ஆனால் அப்படி நடக்கல. சத்யனுடைய தந்தை சிவகுமார் சினிமா துறையோட பல்வேறு தொழில்களையும் தன்னுடைய பணத்தை முதலீடு செஞ்சிருக்காரு. எதுலையுமே அவருக்கு லாபம் கிடைக்கல, பெருத்த நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. இதனால கொஞ்சம் கொஞ்சமாக சிவகுமார் தங்களுடைய சொத்துக்களை விற்று வந்திருக்காரு. தன்னுடைய மகன் சத்யனை தமிழ் சினிமாவில் ஹீரோவாக அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சிவகுமார் நினைச்சிருக்காரு. இதனால சத்யன், கௌசல்யா ஹீரோயின்களாக நடித்திருந்த இளையவன் அப்படின்ற திரைப்படத்தை 2000ஆம் ஆண்டுல பெரிய பட்ஜெட்டில் சிவகுமார் தயாரிச்சிருக்காரு. அந்த படம் படுதோல்வி அடைஞ்சிருக்கு. இதனால சிவகுமாருக்கு இன்னும் மேலும் நிதி நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. இந்த படத்தினுடைய நஷ்டத்தை ஈடுகட்ட சிவகுமார் மேலும் சில சொத்துக்களை விற்றிருக்காரு. அதன் பிறகு சிவகுமார் இறந்துட்டாரு. தந்தை இறந்த பிறகு சத்யனுக்கு நிதி நெருக்கடி மேலும் மேலும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதனால வேற வழி இல்லாத நடிகர் சத்யன் கோயம்புத்தூர் அருகே அவங்களுக்கு இருந்த மீதம் இருக்கக்கூடிய நிலம், பங்களாவை கம்ப்ளீட்டா வித்துட்டு சென்னைக்கு வந்துட்டாரு. தற்போது சத்யனுக்கு சினிமாவில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை தவிர தந்தை கிட்ட இருந்து வந்த எந்த சொத்துக்களுமே கைவசம் இல்லையாமா. கோயம்புத்தூர்ல சொத்துக்களை விற்ற பிறகு சத்யன் அந்த பக்கமே போறதில்லை அப்படின்னு உறவினர்கள் கூறுறாங்க. ஹீரோவாக சினிமாக்குள்ள நுழைந்த சத்யனுக்கு சூழ்நிலை கை கொடுக்காததுனால இன்னைக்கு நகைச்சுவை நடிகராக வலம் வந்துட்டு இருக்காரு.